ஒரு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா அது எத்தனை ரூபா மேக்கப்பாக இருந்தாலும் அந்த மேக்கப்புக்கு நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்க. சரியா? பொய் சாக்கு சொல்லாதீங்க. நிறைய பேர் இப்போ ஒரு 10,000 மேக்கப் புக் பண்ணுறாங்கன்னா புக் பண்ணிடுறாங்க. மறுபடியும் ஒரு 20,000 மேக்கப் வந்தால் இந்த 10,000 மேக்கப் பண்ணவங்ககிட்ட லாஸ்ட் மினிட்ல எனக்கு உடம்பு சரியில்லை, இல்லை என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, இல்லை எங்கள் அத்தை ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஒரு எமர்ஜென்சி வர முடியலன்னு பொய் சொல்கிறாங்க. அப்படி சொல்லாதீங்க. அது அந்த பொண்ணோட ஸ்பெஷல் டே இல்லை, லாஸ்ட் மினிட்ல இது பண்ணுறது எவ்வளோ பெரிய ஃப்ராடுத்தனம். சரிங்களா? அவங்க எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. லாஸ்ட் மினிட்ல அவங்களுக்கு அது தேவையில்லாத டென்ஷன், தேவையில்லாத பரபரப்பு. கடைசி நேரத்தில் யாரோ ஒருத்தங்களை பிடிச்சி ஒரு மேக்கப் பண்ணுறாங்க. அவங்களோட ஆசை கனவெல்லாம் அந்த ஒரு நாள் இல்லைங்களா? அதுக்காக எத்தனை மாதமாக பிளான் பண்ணியிருப்பாங்க. வெறும் ஒரு 10,000 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கிறக்காக அந்த மேக்கப் அப்படி தூக்கி போடாதீங்க. உங்களுக்கு ஓகேன்னா புக் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் 20,000 மேக்கப் தான் போவீங்களா, நீங்கள் ஏன் புக் பண்ணுறீங்க? பண்ணாதீங்க. இல்லை அதை அந்த பிரைடுக்கிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நான் 10,000 புக் பண்ணுறேன்னா நான் இதை விட அதிகமாக மேக்கப் கிடைச்சா நான் போயிடுவேன்னு சொல்லுங்கள். சரியா? அப்போ நீங்கள் மட்டும் விவரமாக இருக்கணும். அப்போ அந்த பிரைடு என்ன பாவம் பண்ணுச்சு? ஒரு தொழிலில் நேர்மையாக இருக்குங்கிறது இதெல்லாம் தான்.